நம்ம டயபெட்டிக்கை ஒரு சாதாரண ஒரு நோயாக நம்ம அணுகணும். அதில் நம்ம பயம்ங்கிறது கலக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதில் பயம்ன்றது கலந்துட்டோம்னா அப்புறமா வந்துட்டு ஆட் ஆன் ஒரு நோய் வாங்கினா இன்னொரு நோய் ஃப்ரீங்கிற மாதிரி ஹை பிபி சேர்ந்து வந்துடும். அதில் பயத்தை கலக்காமல் சாதாரண ஒரு இன்டைஜஷன், அஜீரணம், அதுதான் வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு டயபெட்டிக்காக நமக்கு ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் டெவலப் ஆகுதுங்க. இன்னைக்கு டயபெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை ஹை பிபியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்துட்டு ஹார்ட் சார்ந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கிரானிக் டிசீஸை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு இமீடியட்டாக வரக்கூடியதே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், ஃபீட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. இது மாதிரி இந்த 2 பேட்டர்னை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு டயபெட்டிக் வந்துட்டு உங்களுக்கே தெரியாது, அது பாட்டுக்கு வந்துட்டு எங்கே போச்சுன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு காணா போயிருங்க. அண்ட் ஈவன் அது டயபெட்டிக் வந்துட்டு அப்படி சரியாகலைன்னா கூட அதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவை கிடையாது. டயபெட்டிக்னால வரக்கூடிய ஒரு கேஷுவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அது மேலே வச்சிருக்கிற பயத்தினால வரக்கூடிய கேஷுவாலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இதை பற்றி யாரும் வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா புரிதல். டயபெட்டிக்னா என்ன, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதல்.